நரர் என்னை ஏசாது நனிலத்தோர் என்னை தூற்றாது புல்லர்கள் எண்ணர்கள் இல்லாது ஓட கல்லில் வளர் தெய்வமே காப்பு. அன்பான நேயர்களுக்கு இடைவிடாத நாம ஜபத்தால் இன்னும் என்னவெல்லாம் தானாக கிடைக்கும் என்பதை பற்றிய பதிவுதான் இப்பதிவும். இறைவன் நம் ஆன்மாவில் எப்பொழுதும் உறைந்திருக்கிறான். இதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். உள்ளத்தில் ஒன்றி நாம் வழிபட்டாலும் வெளியிலும் அவனை தேடும் நம் மனம். இது எப்படிப்பட்ட உணர்வு என்றால், குழந்தையை சுமக்கும் தாயானவள் குழந்தையின் உயிர்ப்பை அறிந்து கொள்வாள், ஆனந்தமடைவாள். குழந்தை வளர வளர அதன் உருவத்தை கண்டுவிட துடிப்பாள். அப்படித்தான் பக்தனும் உள்ளே உறையும் இறைவனை நேரிலும் கண்டுவிட வேண்டும் என்று எண்ணுவான். அந்த ஆசைகளால் தான் விரும்பும் தெய்வத்தை வடிவமைத்து அதற்கான உபசரணைகளை செய்து வழிபட ஆரம்பிப்பான். உள்ளே உறைந்த இறைவனை அறிந்து கொண்ட போதிலும் மனம் வேறு எதையும் விரும்பாத போதிலும் இறைவன் மீது மட்டும் விருப்பம் இன்னும் இன்னும் அதிகமாகும். இப்படி இறைவனின் நினைவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும்போது இறைவனின் அருட்பார்வை முழுமையாய் கிடைத்துவிடும். எப்படி அறிந்து கொள்வது? நம்மை சுற்றிலும் ஏதோ ஒன்றின் மூலம் உணர்த்தி கொண்டே இருப்பான். எப்படிப்பட்ட சிக்கலாய் இருந்தாலும் விடுபட முடிகிறதே எதனால்? அசாத்தியமான தைரியம் வருகின்றதே, அதுவும் எதனால்? அவனது அன்பினால், அவனது அருளால். இறைவனை அடைவதே இலக்காக ஓடிக்கொண்டிருக்கும்போது மற்ற எதுவும் நம் கண்களுக்கு தெரியாது. பாதை மட்டுமே நம் கண்களுக்கு தெரியும். இலக்கை இறைவனே அறிவான். கால விரயமும் நேர விரயமும் நம் வாழ்வில் இருக்காது. அடுத்தது என்ன, அடுத்தது என்ன என்ற கேள்விகளுக்கான பதிலை தேடிக்கொண்டேதான் இருக்கும் அந்த ஓட்டம். அந்த தேடலில் இறைவனை பற்றிய சுகானுபவம் இருந்து கொண்டே இருக்கும். அன்பு நேயர்களே, இடைவிடாமல் இறைவனின் நாமத்தை சொல்லியும் எண்ணியும் அமைதி பெறுவோம்.